வேலூர் மாவட்டம் முடினாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவி டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருக்கிறார். வேலூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாணவி ஷிவானி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதையடுத்து இந்த கிராமத்தில் பொதுமக்கள் சோகத்தில் மூழ்கியிருக்கிறார்கள். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்டு வரலாம். சசிகுமார், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். அதாவது வேலூர் மாவட்டம் கேவிகுப்பம் அடுத்த மேல் விளாச்சூரை சேர்ந்த கூலி தொழிலாளி கோவிந்தராஜ் என்பவரின் 13 வயது மகள் சிவானி என்பவர் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அந்த மாணவி காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுமிக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது தெரிய வந்தது. அதை அடுத்து தீவிர சிகிச்சையில் இருந்த அவர் நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுமியின் உடலை அவருடைய சொந்த கிராமத்திற்கு எடுத்து வரப்பட்டனர். தகவல் அறிந்து இதுவரை எந்த ஒரு அரசு அலுவலர்களோ யாரும் வந்து அந்த குடும்பத்தாரை பார்த்து ஆறுதல் தெரிவிக்கவில்லை. அதே போன்று அப்பகுதியில் எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கிருமி நாசிகளோ எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யவில்லை என்று அப்பகுதி மக்கள் மிகுந்த வருத்தத்தை தெரிவிக்கின்றனர். சிறுமியின் உயிரிழப்பு அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார்.